எல்லாரும் இந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்தார்கள். உணவுகளை கொடுத்தார்கள், பால்மாவை வாங்கி கொடுத்தார்கள், பிரஷ் பள்ளுத்திட்ட பிரஷை கொடுத்தார்கள், சுத்தமாக சோப்புகளை கொடுத்தார்கள், வீட்டிலே உள்ள பாத்ரூம்களை கழுகுவதற்கு பிரஷ்களை வாங்கி கொடுத்தார்கள். எல்லா உதவிகளையும் செய்தார்கள். ஏன் தோழர்களே, நம்முடைய கிராமங்களில், நம்முடைய நகரங்களில், இலங்கை முழு திருநாட்டிலும் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் குர்ஆன் ஓதத் தெரியாத, ஹபாயா போடாத, ஃபர்த அணியாத ஒரு இஸ்லாமிய சமூகமா தோழர்களே? யாராவது ஒரு இளைஞன், யாராவது ஒரு வாலிபன், யாராவது ஒரு வயோதிபன், யாராவது ஒரு தாய் என்னை போல தொழக்கூடியவளாக, என்னை போல குர்ஆன் ஓதக்கூடியவளாக, என்னை போல அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு உறவாக இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு உறவு இருந்திருக்குமே என்ற பயத்தோடு என்னுடைய வீட்டிலே உள்ள 2 குர்ஆனில் ஒரு குர்ஆனை கொடுத்த ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ காண முடியவில்லையே தோழர்களே. என்னை போல ஹபாயா உடுக்கிற, உடல்களை மறைத்து வாழுகிற ஒரு சாலிகான பெண் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாளே என்ற உணர்வுகளோடு தன்னிடத்திலே உள்ள நைட்டிகளையும் ஹவுஸ் கோட்டுகளையும் சல்வார்களையும் கொடுத்து உதவிய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள், யாராவது ஒரு சகோதரி 2 ஃபர்தாவில் ஒரு ஃபர்தாவையும் 2 ஹபாயாவில் ஒரு ஹபாயாவையும் கொடுக்க மறந்த மர்மம் என்ன? அவர்கள் எல்லாம் தொழாதவர்களா? ஓதத் தெரியாதவர்களா? சுஜூத் செய்யாதவர்களா? நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த உறவுகளுக்கு நாம் இன்னும் நிறைய பொருளாதார உதவிகள், இன்னும் உலர் உணவுப் பொருட்கள், இன்னும் தேவையான அத்துணையும் செய்வதோடு ஈமான் சார்ந்த, மறுமை சார்ந்த, இறைவன் சார்ந்த, இபாதத் சார்ந்த, வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இந்த நாட்டிலே வாழுகின்ற உதவி செய்கிற மக்கள் அத்துணை பேருக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவிகள் செய்கிற போது அல்லாஹுக்காக செய்வோம். அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஆறுதலாக இருப்போம். இந்த பாதிப்பிலிருந்து நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் மாற்றிக்கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து தௌபா செய்து மறுமையில் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.